நாளைக்கு அமாவாசை, புதன்கிழமை கிருத்திகை. ஒரு நாளுக்கும் ஸ்பெஷல் ரீடிங்ஸ் நம்ம பண்ண தான் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய எனர்ஜி யூஸ்வலாக அமாவாசைக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் நம்ம இமோஷனல் எனர்ஜிஸ் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம சைக்கிக் எபிலிட்டிஸ். ஸோ எப்படி இருக்கு, நம்ம என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்கோம், நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கீங்களா? ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். ப்ளீஸ் டெல் மீ நம்மளுடைய லைவ் ரீடிங்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு. இன்னைக்கு ஒரு ஜென்ரல் ரீடிங்காக தான் இருக்க போகுது. பிகாஸ் உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல மாற்றங்கள் தேவை அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆர் யூ ரெடி டு கோ? இன்னைக்கு நான் வந்து ஆஸ் யூஷுவல் டேரோ கார்டு அண்ட் தென் மூனாலஜி கார்டு, நம்ம லைவ்ல மூனாலஜி கார்ட்ஸ் பண்ணது இல்லைல்ல, அதுக்கப்புறம் பவர் ஆஃப் லவ் கார்டு. ஸோ இன்னைக்கு நம்ம இதை தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த அமாவாசையில நம்ம எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முதல்ல வி நீட் தீஸ் மூனாலஜி கார்ட்ஸ். மூனாலஜி கார்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி வெரி எஃபெக்டிவ். பட் இதை ஷஃபில் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அமாவாசை பௌர்ணமிக்கும் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது? ஹவு டு யூ ஃபீல்? உங்களுக்கு என்ன மாதிரியான இமோஷன்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒரு சில பேர் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணலாம். ஓகே, ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. தட் இஸ் ஸ்மார்ட். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கார்ட். அண்ட் look at the bigger picture. Full moon in Sagittarius, right? And it's an end of a tough cycle. Okay. Summer climax is approaching. என்னன்றதை பற்றி இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கார்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே 4 கார்ட்ஸ் இருக்குது. ஒரு கார்டை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறேன். ஏன்னா இதுதான் நம்மளுடைய எனர்ஜி. இந்த அமாவாசைக்கு முன்னாடி முந்தின நாள் இதுதான் நம்மளுடைய எனர்ஜி. பாருங்களேன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது இந்த கார்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும், ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. நீ யார் அப்படின்றத வந்து இந்த உலகத்துக்கு காட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டு. அண்ட் லுக் அட் த பிகர் பிக்சர். சும்மா அண்ட் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஃபுல் மூன் கார்ட்ஸ். உங்கள் முன்னாடி தான் ஷஃபில் பண்ணி போட்டேன். எல்லாமே ஃபுல் மூன் கார்ட்ஸ் வந்திருக்கு பாருங்களேன். ஃபுல் மூன் இன் அக்வேரியஸ், ஃபுல் மூன் இன் சாஜி, ஃபுல் மூன் இன் கேப்ரிகான் அண்ட் ஃபுல் மூன் இன் ஏரிஸ். ஸோ எல்லாமே ஃபுல் மூன் கார்ட்ஸ். ஏன் அப்படி? சரி, அதை பற்றியும் நம்ம பார்த்துருவோம். பட் ப்ராபப்ளி நம்ம எனர்ஜி அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. நீ யார் அப்படின்றத நீ காட்டணும். அப்போ ஐ திங்க் நீங்கள் வெளியில் ஒரு மாதிரியும் உள்ளே ஒரு மாதிரியும் இருக்கீங்களோ? ஐ யூ தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலி நீங்கன்னு இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே அப்படி தான். வி ஆர் ஆல் வெரி டிஃப்ரெண்ட். எல்லாராலையும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஸோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறது நிஜம். பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் இல்லை ஃபார் அஸ் டு ஷோ த வேர்ல்ட் நம்ம நிஜமாவே யார் அப்படின்னு. ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. நிறைய விஷயங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் குழப்ப மற்றவங்க இன்னும் உங்களை ரொம்ப ஈஸியாக குழப்புறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஐ கேன் see that. அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களால் ஒரு டெசிஷனை எடுக்க முடியும். பட் நீங்கள் அதை பண்ணுறீங்களா? ஐ டோன்ட் நோ. யூ ஹாவ் டு டிசைட் ஆன் தட். அண்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் உங்கள் கார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே பாருங்களேன். ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ, லுக் அட் த பிகர் பிக்சர், எண்ட் ஆஃப் அ டஃப் சைக்கிள் இஸ் அப்ரோச்சிங், ஒரு ஃபியரி கிளைமேக்ஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயம் முடிய போகுதுன்னு உங்களுக்கு தோணுதா? சம்திங் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இல்லை உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம் மிக விரைவில் முடிய போகுது அப்படின்னு நான் சொல்லலாமா? கேன் ஐ சே தட்? பட் நீங்கள் நிறைய விஷயத்தில் நம்பிக்கை இழந்துட்டீங்கங்க. அதை மட்டும் செய்யாதீங்க. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இப்போ நம்பிக்கை இல்லை. எனக்கு வேண்டாமே, திருப்பி நம்ப எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. தவறு இல்லை. எல்லோரும் அந்த மைண்ட் செட்டுக்கு எனக்காவது ஒரு நாள் வந்துடுறோம். அந்த அளவுக்கு நம்மளை புஷ் பண்ணிடுறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் பெருசாக முடிய போகுதுங்க, அது மட்டும் நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ யூ ஆர் ரியலி டிஸ்ட்ராக்டட்.
எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டான்றது உங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் உங்ககிட்ட இருக்குது. தட்ஸ் வை லுக் அட் த பிக்கர் பிக்சர். பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு இதுதான் லைஃப் அப்படின்னு டிசைட் பண்ணாத. பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் அதையும் ஃபோக்கஸ் பண்ணு. அண்ட் நீங்கள் உங்களை எவ்வளோ பார்த்துக்கிறீங்க? ஒரு பிங்க் கார்டு, அதுவும் சாஜி கார்டு வந்திருக்கு. நீங்கள் நிஜமாவே உங்களை முழுமையாக பார்த்துக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு கொடுக்குற அதே கேர் அஃபெக்ஷன் உங்களுக்கும் கொடுத்துக்கிறீங்களா? தெரியல. அதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். இட் இஸ் டைம். கொஞ்சம் செல்ஃப் பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான டைம். அண்ட் இதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். சில நேரத்தில் நம்ம மைண்டில் ஒரு சில விஷயங்கள் தோணும். அந்த விஷயங்களை உங்களுக்கு தோன்ற விஷயமாகவே உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுதா? வெளிப்படையாக பேச முடியுதா? உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது நீங்கள் இன்னும் பேச ஆரம்பிக்கலன்னு தான் தோணுது. யூ ஆர் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட். இல்லை நீங்கள் யோசித்ததை தான் சொல்கிறீங்களா? தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறீங்களா? ஒன்றா கம்யூனிகேட் பண்ண தெரியல, அதை கரெக்டாகவே சொல்ல தெரியல, இல்லைன்னா தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடுறீங்க. அந்த ரெண்டுமே உங்கள் கார்ட்ஸில் இப்போ நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷ்னலாகவும் நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமோ, இல்லை இதுக்கே இன்னும் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங் ப்ராசஸ் தேவையான்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக உங்கள் வேலை சம்மந்தப்பட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள், இல்லைங்க நான் எதுவுமே பண்ணலை, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னா தவறான மனிதர்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை சரியான பாதையில் தேடலைன்னு அர்த்தம். இல்லைங்க நான் வேலைக்கே போகலன்னா இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் செய்கிற விஷயங்கள் ஏதோ உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட, வேலைனாலே நம்மளுடைய ஐடென்டிட்டி, உங்கள் ஐடென்டிட்டி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் இன்னும் நிறைய கவனம் தேவை. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் தேவைப்படுது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். இந்த அப்ரோச் உங்களுக்கு பத்தாது. யூ நீட் மோர் ஃபோக்கஸ், மோர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதையும் பார்க்குறேன். அண்ட் ஒரு ரொம்ப உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி எல்லார்ட்டையும் பேசாதீங்க. அதையும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப ஈஸியாக எல்லார்ட்டையும் உங்களை பற்றி, உங்கள் லைஃப்பில் நடக்கிறத பற்றி போய் பேசிடுறீங்களோ? உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கோ? அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் நீடட். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றது நமக்கு தான் தெரியுமே. இதை போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ரொம்ப ஒரு இன்னைக்கு இல்லை இந்த கார்டு ரீட் பண்ணும்போது உங்கள் மைண்ட் ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்குது. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா உங்களுக்கு? என்னன்னு சொல்கிறது எனக்கு புரியல, எப்படி இதை டீல் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா உங்கள் கார்டை பார்க்கும்போது ரொம்ப டென்சிங்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அப்படின்னு தெரியுது. யாரோ ஒருத்தங்களுக்கு உங்களை நல்லா தெரியுதுங்க. நீங்கள் யார், நீங்கள் எப்பேற்பட்ட பர்சன், அவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா தெரியல. நம்ம இன்னும் டேரோ கார்ட்ஸ் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஏன்னா திடீர்னு இவ்வளோவும் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. பட் பி வெரி ஸ்ட்ராங், பி வெரி போல்ட். குழந்த மாதிரி இருக்காதீங்க. அதை தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். இந்த சின்ன பசங்க தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தே டோன்ட் நோ வாட் டு டிசைட். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு குழந்த மாதிரி இருக்கீங்க. எதை டிசைட் பண்ணணும், எதை விடணும், எதுக்கு ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியலன்றதையும் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். பட் ஏதோ ஒரு ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம் முடிய போகுது, முடிஞ்சு வேறு ஒரு விஷயம் தொடங்க போகுது. தொடங்கக்கூடிய விஷயங்கள் நல்லாவே தொடங்கட்டும், நல்ல ஆரம்பங்கள் நமக்கு வரட்டும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யார் என்ன பேசினாலும் சரி, ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் ரியலி டேக் இட் டு ஹார்ட். 9 of Wands. பார்த்தீங்களா, ஒரு இமோஷ்னலாக நீங்கள் அடுத்து உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும். அகெயின் இங்கே பாருங்கள், இதுவும் சாஜிட்டேரியஸ் எனர்ஜி தான். ரெண்டுமே சாஜிட்டேரியஸ் எனர்ஜி தான். ஒரு டிட்டர்மினேஷன் உங்ககிட்ட தேவைப்படுது. ரொம்ப எல்லாருமே உங்களை டேக் இட் ஃபார் கிராண்டட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அண்ட் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விகளுக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கும் பதில்களுக்கும் மிக விரைவில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ரொம்ப அடிக்டடாக வச்சுருக்கா? ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ், இல்லை ஏதோ ஒரு மேஜர் ஆர்கானா கார்டு, த எம்பரர் கார்டு. பிளானிங், இன்னும் நிறைய பிளானிங் வரணும். ஆல்சோ someone is continuously checking on you. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அட இவங்க என்னடா நம்மளை இவ்வளோ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, ஏதோ ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தாட்ஸ் கூட வரலாம். பட் அவங்க உங்களை நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இல்லைன்னா சில விஷயங்கள் பண்ண மாட்டேங்குது, உங்களுக்கே தெரியுது. இந்த வீக் ஃபுல்லாக இந்த ஒரு எனர்ஜி இருக்குங்க. யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட சொன்னால் தான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும். உங்களுக்கு பண்ண தெரியாமல் இல்லை, நீங்கள் வேறு ஏதோ ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறனால மற்ற விஷயங்களில் கோட்டை விட்டுறீங்களோ. பட் அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இல்லை, வி ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். எது நமக்கு நிஜமாவே தேவையில்லையோ அந்த நேரம் டெம்பரரியாக அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், பட் அது நமக்கு தேவையில்லை. அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் கோட்டை விட்டுறோம். சில நேரத்தில் நம்ம எனர்ஜிஸ் அப்படி ஆகிடுது. பட் ரொம்ப இமோஷ்னலான ஒரு வீக்காக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். தெரியல, நாளைக்கு கொஞ்சம் நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். அண்ட் நிறைய யார்ட்டையாவது பேசணுன்னு ஆசைப்படுறீங்க, உங்கள் மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யூ வாண்ட் டு டாக் டு சம் ஒன் அண்ட் யார்கிட்டயோ பேசுவீங்க. இதை பற்றி கண்டிப்பாக பேச போகிறீங்க. யார்கிட்டயோ உங்களுடைய மெமரிஸ், பழைய நினைவுகள், ஞாபகங்கள், எண்ணங்கள், யார்கிட்டயோ கண்டிப்பாக பேச போகிறீங்க. ப்ராப்ளி அவங்க உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட மாற்றலாம். பட் நீங்கள் யார் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்கன்றதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா இது வந்து அமாவாசை எனர்ஜி. ஸோ எல்லாருக்குமே ஒரு விதமான இமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க மற்றவர்களிடம் போய் சொல்லிடக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் பழைய விஷயங்கள்லாம் கிளறி பேசணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கோர்ட் கார்ட்ஸ் நிறைய வருது பார்த்தீங்களா. குவீன், கிங் ஆஃப் கப்ஸ். எஸ்ஸுங்க, உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியராக இருக்குது. என்னென்னா, ஒருத்தங்களுக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். உங்களோட ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. தே நோ யூ ஸோ வெல். சும்மா அப்படி இப்படி இல்லை, உங்களை ரொம்ப நல்லா அவங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய விஷயங்களை வெளியில் மற்றவர்கள்கிட்ட சொல்கிறதுக்கான வழிகள் நிறையவே இருக்குது. கொஞ்சம் அந்த எனர்ஜியை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். ரெண்டாவது, உங்களை கொஞ்சம் கமாண்ட் கூட பண்ணலாம் யாராவது இந்த வாரம். இதை செஞ்சு கொடுத்துரு, அதை செஞ்சு, உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் முதல்ல கவனம் செலுத்தணும் அப்படின்றத நினைக்கலாம். ஸ்டார்ட் டு ட்ரா யோர் லைன், அதை தான் நான் சொல்லுவேன். உங்கள் பாதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் கவனம் செலுத்துங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபுல் எனர்ஜி உங்கள் மேலே தான் இருக்குது. ஐ திங்க் நீங்கள் கொஞ்சம் உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்கிவ்னஸ், மன்னித்தல். யாரோ ஒருத்தரை நீங்கள் மன்னிக்கணும். மன்னித்து விடு, மன்னித்து விடு, மன்னித்து விடு. மன்னிச்சிட்டேன்னா ப்ராப்ளி என்னை மன்னிச்சிருன்னு அவங்களே மனசார உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ. நான் நிஜமாக தான் தெரியாமல் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்களா? எஸ், கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட ரொம்ப பெரிய மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்கள மன்னிக்கணும்னு தோணலைன்னா கூட அட்லீஸ்ட் மன்னிச்சிட்டேன்னு வாயார சொல்லிடுங்க. இல்லை நீங்கள் யார்கிட்டையோ மன்னிப்பு கேட்குறீங்க. சம்திங், யாரோ ஒருத்தவங்க உங்களை கேட்குறாங்க, இல்லை நீங்கள் யாரையோ கேட்குறீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க, உங்களை குத்திக்கிட்டே இருக்க போகிறாங்க. உங்களுக்கு அது வந்து பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஒரு டஃப் சைக்கிள் முடிஞ்சு இந்த அமாவாசையிலேருந்து ஒரு புது சைக்கிள் நிலாக்கு நடக்குதோ இல்லையோ நமக்கு நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் we are going to rock அப்படின்ற எண்ணத்தோட எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரீடிங் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு. ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம தான் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் தயாராக இருக்கோமே. ஐ எம் ரெடி அண்ட் நான் என்னோடய முன்னேற்றத்துக்கு நான் இனிமேல் ஃபுல் எஃபர்ட் போடுவேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.